ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ராக்டிக்ஸ் வீடியோ பார்க்க போகிறோம். ஓகே, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அந்த ஆப்ஜெக்டை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி நான் நிறைய டிஃப்ரெண்ட் வீடியோவை போடுறதுக்கு எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேரை பற்றியும் நம்ம பார்க்கறதுக்கு இருக்கோம். ஓகே, அதை நீங்கள் சப்போர்ட் பண்ணுற பொறுத்து தான் அமையுது. ஓகே, நீங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் ஒரு நோட்டிஃபிகேஷன் போடுற வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த சேனலை உங்கள் பெஸ்ட்டாக உள்ள வீடியோஸை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அதையும் பார்க்க சொல்லி அவங்களையும் லேர்ன் பண்ண சொன்னீங்கன்னா ரொம்பவே அவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்யூச்சருக்கும் சரி, இப்போயும் சரி. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, AutoCAD சாஃப்ட்வேரோட ஹோம் பேஜுக்கு வந்துவிட்டோம். ஓகே, இதில் நம்ம பார்க்க போகிற பிளாக்கை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். ஓகே, இந்த ஒரு பிளாக்கை தான் நம்ம வரைய போகிறோம். இந்த ஒரு ஆப்ஜெக்டை நம்ம 2Dயில் ட்ராயிங் பண்ண போகிறோம். ஓகே, சரி வாங்க. இப்போது நியூ ஷீட் ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டேன். நியூ ஷீட்டு க்ரியேட் ஆகிடுச்சு. எனக்கு இந்த ஸ்பேஸில் தான் நான் வரைய போகிறேன். ஸோ F8 F7 ஆன் பண்ணிக்கோங்க. எப்போதும் போல் யூனிட்டுக்கு போய்டுவோம். இப்போது UN என்டர்னு கொடுத்தீங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ப்ரிசிஷன் வேல்யூ 0. ஓகே, மில்லிமீட்டர் பொறுத்தளவு, இன்ச்சஸை பொறுத்தளவு மில்லிமீட்டர் தான். ஓகே, அதனால் மில்லிமீட்டர் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு LIM என்டர், ஐ மீன் லிமிட்ஸை பொறுத்தளவு பேப்பர் வேல்யூ நம்ம என்ன ஒரு ஆப்ஜெக்ட் வரைஞ்சாலும் எப்போதும் போல் 0,0 500,500 கொடுத்துப்போம். லாஸ்ட்டாக ஜூம் ஆல் Z என்டர், A என்டர். Zனா ஜூம், ஏனா ஆல். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு நம்ம வரைய போகிறத பார்த்துட்டு வந்துடுவோம். எந்த ஒரு பார்ட்டில் வரைய போகிறோம்னா டாப் வியூவில் தான் நம்ம வரைய போகிறோம். டாப் வியூவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பொசிஷன் தெரியுது. ஃபஸ்ட்டு இந்த ஐ மாதிரி ஒரு செக்ஷன் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு டாப் வியூவில் வரைஞ்சிருவோம். ஓகே, இப்போது அதுக்குள்ளே டைமென்ஷன்லாம் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரியே நான் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் இதை 2D ட்ராயிங்கை ஃபோட்டோ எடுத்து இதை 2D ப்ளஸ் சாலிடு இது ரெண்டையும் நான் கொடுத்து ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன். இன்றைக்கி போட்டிருப்பேன். இதை போய் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து ஒரு டைம் வரைஞ்சிட்டு அதை வச்சு நீங்களாக ஓனாக வரைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாதப்போ இந்த வீடியோ எடுத்து பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி பார்த்து வரைஞ்சிங்கன்னா கண்டிப்பாக AutoCAD ரொம்ப அட்வான்ஸாக நீங்கள் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போது டாப் வியூன்றதை மாற்றிக்கோங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு டாப் வியூவில் தான் இருக்கும். லைன் கமாண்டை எடுத்துக்கோங்க. லைன் கமாண்ட் எடுத்துகிட்டு லைன் ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிட்டு 110 என்டர்னு கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம 110க்கு நல்லா கவனிச்சிக்கோங்க. இந்த லைனோட அளவு 110. அகைன் ஸ்பேஸ் பாரை கிளிக் பண்ணிங்கன்னா லைன் ஓகே ஆகிடும். லைன் எடுத்துகிட்டேன். லைன் எடுத்துகிட்டு ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 30 mm 30 கொடுத்துட்டு அகைன் நெக்ஸ்ட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா 35. அடுத்தது ஹைட்டு ஒரு 50 mm. ஓகே, 50 போயிட்டு நெக்ஸ்ட்டு மறுபடியும் இப்படி வெளில எடுக்கணும் இல்லையா, அது பார்த்திங்கன்னா இதுவும் சேம் அளவு தான் 35க்கு. மேலே மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு 30 mm கொடுத்துக்கோங்க. 30 mm கொடுத்துட்டு எக்ஸிட் கொடுத்துருங்க. இதே மாதிரியே நான் ஒரு பார்த்து இங்கே சைடும் வரையணும். ஸோ அதை நம்ம மிரர் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் மறுபடியும் ரீகால் பண்ணிடுறேன். இந்த லைன் பார்த்தீங்கன்னா 110, அதாவது 110 மில்லிமீட்டர். அடுத்தது இந்த லைன் பார்த்தீங்கன்னா 30. ஓகே, 30. இந்த லைன் பார்த்தீங்கன்னா உள்ளே எடுக்கிறது 35. அடுத்தது இந்த லைன் பார்த்தீங்கன்னா 50. மறுபடியும் இந்த லைன் 35, இந்த லைன் 30. அப்படியே நிற்கிது. இதை நம்ம ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு மிரர் கமாண்ட் எடுக்கணும். அதுக்கு MI என்டர்னு கொடுத்துக்கோங்க. அதாவது இதே மாதிரி ஒரு பார்ட்டு லெஃப்ட் சைடும் வேணும், அல்லது லெஃப்ட் சைடு வரைஞ்சிட்டு நீங்கள் ரைட் சைடு கூட மிரர் பண்ணிக்கலாம். என்டர் கொடுத்துட்டேன். இந்த சென்டர் பாயிண்ட்டை போயிட்டு இப்படி ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த சென்டர் பாயிண்ட்டும் போயிட்டு இப்போது 2 சென்டர் பாயிண்ட்டும் ஒன்றாகிற இடம் காட்டுது. அதாவது டாட் லைனாக க்ரீன் கலரில் காட்டுது. அதை கிளிக் பண்ணிட்டு மேலே அல்லது கீழே ட்ராக் பண்ணிவிட்டு ஒரு வச்சு மவுஸில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு என்டர், அதாவது ஃபுல்ஃபில் பண்ணிடுங்க, ஃபினிஷிங் பண்ணி எக்ஸிட் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போது ஒரு சூப்பரான ஒரு பிளாக் ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம இந்த ஒரு பார்ட் வரையணும். ரைட், இந்த ஒரு பார்ட் வரைகிறதுக்கு இப்போ நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சென்டர் பாயிண்ட் பிரிச்சுருங்க. அதாவது இதை 2 சைடும் சேமாக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு இதே மாதிரியே நம்மளுக்கு இந்த சைடும் லைன் வரும். இந்த சென்டர் லைன் தேவையில்லை. ஸோ நம்ம 2 லைனாக வரையாமல் ஒரே லைனாக சரியான டைமென்ஷனில் வரைய போகிறோம். அது எப்படின்னா ஆப்செட் என்டர் கொடுத்துக்கோங்க. ஆப்செட் பார்த்திங்கன்னா ஒன்று நீங்கள் இப்படி கிளிக் பண்ணி இப்படி வச்சிட்டிங்கன்னா இது அந்த அளவுக்கு வந்துடும் ஆப்செட்டு. அப்படி இல்லைன்னா இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வருது. பட் நம்மளுக்கு இவ்வளோ தேவையில்லை. நீங்கள் அப்படி இல்லைன்னா
இப்போது ஓ என்டர்னு கொடுத்து கீபோர்டுலேயே கண்ட்ரோல் பண்ணலாம். ஓ என்டர் 10 மில்லிமீட்டர் என்டர், அதாவது ஆப்செட்டு 10 மில்லிமீட்டர். ஓ என்டர் 10 என்டர் கொடுத்து இந்த லைனை லெஃப்ட் அண்ட் ரைட், லெஃப்ட் சைடு ரைட் சைடு சென்டர் பாயிண்ட்டை கொடுத்துட்டு எக்ஸிட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சென்டர் லைனை மறக்காமல் டெலீட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போது இந்த ஒரு ஏரியாவை தான் நம்ம ப்ரெஸ் புல் பண்ண போகிறோம், இல்லைனா எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரெஸ் புல் கமாண்ட் எடுத்துகிட்டு இந்த லைன் பார்த்தீங்கன்னா 85க்கு கொடுத்துருங்க. 85 சென்டர் பாக்ஸ். இப்போது லெஃப்ட் சைடு பாதி ஐ செக்ஷன் மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 30க்கு கொடுத்துருங்க. 30 30. இப்போ கவனிங்க நல்லா. இந்த பார்ட் பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே 85க்கு போயிருக்கு. இந்த ஒரு பார்ட் பார்த்தீங்கன்னா 30க்கு போயிருக்கு. இதுவும் 30க்கு போயிருக்கு. ரைட்? ஓகே. இதோட பார்த்தீங்கன்னா திக்னஸ்ஸு 8. ஓகே, அதாவது டாப் வியூவில் ரீகால் பண்ணுறோம் பாருங்கள். டாப் வியூவில் பார்த்தீங்கன்னா இது இங்கேருந்து இங்கே 8 இருக்குது. ஓகே. இப்போ 3D வியூவுக்கு போயிட்டேன். 3D வியூவுக்கு போய்ட்டு ஒரு நிமிஷம், ஒரே ஒரு செகண்ட் மட்டும் ரியலிஸ்டிக்கு வருவோம், ஃபுல்ஃபில் ஆகிருக்கா அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா நம்ம கீழேருந்து மேலே 85 கொடுத்தோம். ஆக்சுவலாக அந்த 30 இதிலேயே போயிடுச்சு. அப்போது நம்ம இன்னும் 30 இங்கே எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். ஸோ அந்த 30 இங்கே இப்போ சேருங்க. 30 என்டர். இப்போ பார்த்தீங்கன்னா சரியான ஒரு அளவு கிடச்சிருக்கு. ரைட்? இதையும் ஓமைக்கான கிளிக் பண்ணோன்னா வந்துடும். ஓகே, இதில் வந்து இந்த மாதிரி ஒரு சரிவு ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த சரிவை நம்ம இப்போ பார்த்துட்டு வந்துடும். ஃபைனலாக நம்ம சர்க்கிள் வச்சுப்போம். அது பார்த்திங்கன்னா லைன் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு லைன் மட்டும் ட்ரா பண்ணணும். இங்கேருந்து இந்த கார்னர் 45ன்னு கொடுத்துக்கோங்க. ஏதோ ஒரு இடத்துல ட்ராக் ஆகும், அதை அப்படியே ட்ராக் பண்ணி இப்படி கிராஸாக கொடுத்துக்கோங்க. எக்ஸிட். நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னென்னு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னு நீங்களே முடிவு பண்ணிடுவீங்க. பார்க்காதவங்க தயவு செய்து அதை போய் பார்த்துட்டு வந்துட்டுங்க. ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து பாருங்கள். ஏன்னா நான் கமெண்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஒரு கமெண்டை ஹேண்டில் பண்ணுறது உங்களுக்கு தெரியணும். இப்போது நான் இந்த மாதிரி சப்ட்ராக்ட் பண்ணிட்டேன். நான் சப்ட்ராக்ட் பண்ணது சப்ட்ராக்ட் கமெண்டை யூஸ் பண்ணி பண்ணலை, ப்ரெஸ் புல் கமெண்டை யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். ப்ரெஸ் புல் கமெண்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறணும் அப்படிங்கிறது நம்மளோட சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தயவு செய்து அதை பார்த்துட்டு வந்துடுங்க. பார்த்துட்டிங்கன்னா சுத்தமாக கஷ்டமே பட மாட்டீங்க. ஒரு ஹோல்டர் எடுக்கிறதுக்கு, இந்த பிளாக்கில் ஒரு ஹோல் எடுக்கிறதுக்கு நீங்கள் கஷ்டமே பண்ண மாட்டீங்க. இந்த மாதிரி ஒரு சர்வே எடுக்கிறதுக்கும் கஷ்டம் வாய்ப்பே கிடையாது. ஓகே, இதை கூட நீங்கள் பண்ணலாம். பட் இதை நான் வந்து இப்படி சொல்லிட்டேன். இதை நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு ஸ்கொயராகவே போட்டுவிட்டு, அதாவது 110 ப்ளஸ் எவ்வளோ வரும், 30 110 110க்கு ஸ்கொயர் போட்டுட்டு இதை கூட நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிட்டேன். அதாவது சப்ட்ராக்ட் கமாண்டை யூஸ் பண்ணாமையே இந்த மாதிரி பண்ணிடலாம், அதாவது ப்ரெஸ் புல்லை வச்சு. ரைட்? ஓகே, இப்போது இந்த ஒரு லைன் எடுத்துக்கிறேன். மறுபடியும் லைன் கமாண்ட் எடுத்துகிட்டு இதோட சென்டர் பாயிண்ட் காமிக்கும். மேலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா கரெக்டாக 35க்கு இறக்கிங்க. இதையும் 35. ஓகே, எக்ஸிட் கொடுத்துக்கோங்க. இப்போது இங்கேயே வச்சு நீங்கள் சர்க்கிள் வரைய முடியாது. ஏன்னு நான் சொல்லிடுறேன், எப்படி வரையுதுன்னு பாருங்கள். சர்க்கிள் ஓகே வரையுது. சில நேரத்தில் உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுக்கும். அப்போது நீங்கள் டக்குன்னு சைடு வியூ மாறிக்கணும். ஓகே, இப்போ எனக்கு ப்ராப்ளம் இல்லை, இப்போது வரையலாம். என்னென்னா 15க்குன்னு கொடுத்துருங்க. ரேடியஸ் 15, டயாமீட்டர் அப்படியே 2ஆக இருக்கும், அதாவது 30ஆக இருக்கும். ஓகே, இப்போது இந்த ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு லைன் வரைஞ்சோம், அதை நான் டெலிட் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு ப்ரெஸ் புல் கமெண்ட் எடுத்து, இது நீங்கள் சொல்லவே வேண்டியதில்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்நேரம் நீங்களே பண்ணியிருப்பீங்க. இப்போது கவனிக்க வேண்டியது, இது ஒரு பார்ட் தனித்தனி லூப்பாக இருக்குது. இதை நாம் ஃபைனலாக சேர்க்கணும். அப்போது UNI என்டர். UNன்னு கொடுத்தீங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், அது யூனிட் பேஜ். ஸோ UNI நல்லா கவனிச்சுக்கோங்க. UNI. ஓகே, இந்த மாதிரி என்டர் கொடுத்துக்கோங்க. அதாவது செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்கன்னா சிங்கிள் ஆப்ஜெக்டாக கிடச்சிருச்சு. F8 ஆஃப். ஃபைனலாக இப்போது எப்படின்னு பார்த்துட்டோம். ஒரு பிளாக்கை சூப்பரான ஒரு பிளாக்கை ரெடி பண்ணோம். ஓகே, இந்த வீடியோ இதோட ஃபினிஷிங். ஓகே, ரொம்ப சிம்பிளான வீடியோ. தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா பார்த்துட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.